ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் யூபிஓ மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மேட்ச் நேற்று தான் தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் கிடைஞ்சிச்சு. அதே மாதிரி பிளேயிங் செவன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் உள்ளே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா வரல, அபிஷேக் விஷால் சகல் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வெளில உட்கார வச்சிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் லீடிங்கில் இருந்தாங்க ஒரு 4-5 பாயிண்ட்டு. இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணாங்க. நரேந்தர் ஆன் ஃபயரில் இருந்தார், டும்கேலாம் போட்டார். போனஸ் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா குயிக்காக எடுத்து கொடுத்தாரு. கிடைச்ச லீடை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஆட்டத்தோட 10வது நிமிஷத்துலேயே விட்டுருவாங்க. மறுபடியும் சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலாக தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுவாங்க யூபிஓ தான் கிட்ட. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் தலைவாஸ். ஹாஃப் டைம் ஸ்கோர் என்னன்னா தமிழ் தலைவாஸ் 12 பாயிண்ட்டும் யூபிஓ தான் 17 பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த நரேந்திரம் பார்த்தீங்கன்னா டேக்கிள் ஆகி இன்ஜுரி ஆயிடுவார். அவரை பார்த்தீங்கன்னா வெளில உட்கார வச்சிருவாங்க. அவ்வளோதான் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு நினச்சா நம்ம மாசான முத்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. சச்சினை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக அமையலை. மாசான முத்து மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேறு லெவலில் வந்து பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்தாரு. இந்த மேட்சில் தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இழக்க விடலை. தமிழ் தலைவாஸ் அவங்கள ஒரு ஆல் அவுட்டுக்கு தள்ளிடுவாங்க. மாசான முத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்திருப்பார். அவர் தான் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். மோகின் ஷஃபாங்கியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஆல் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். தமிழ் தலைவாஸுக்கு கொத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி டேக்கிளும் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணாங்க. தமிழ் தலைவாஸ் யூபிஓவை 3 தடவை பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்க கான்ஃபிடென்ஸே பார்த்தீங்கன்னா நொறுங்கிருச்சு. இந்த மேட்சோட ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னா தமிழ் தலைவாஸ் 40 பாயிண்ட்டும் யூபிஓ தான் 26 பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை 14 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிட்டாங்க. யூபிஓ தான் பிளேயர்ஸில் அதிக பாயிண்ட் யார் எடுத்திருக்காங்கன்னா கங்கன கவுடா 8 பாயிண்ட்டும், அஷு சிங் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. பவானி ராஜ்புட் 3 பாயிண்ட்டும், சுமித் 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இதே நம்ம தமிழ் தலைவாஸ் டீமில் யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா மோகின் ஷஃபாங்கி தான் 8 பாயிண்ட் எடுத்திருக்காரு. நரேந்தர் 2, மாசான முத்து இந்த 2 பிளேயர்ஸும் ஆளுக்கு 6 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நிதேஷ்குமார் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. மீதி பிளேயர்ஸ்லாம் 2-1 எடுத்திருக்காங்க. இப்போ மேட்சோட சமரியை பார்த்தோம்னா ரைட் பாயிண்டில் யூபிஓ தான் 13 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. டேக்கிளில் தமிழ் தலைவாஸ் 11 பாயிண்ட்டும் யூபிஓ தான் 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆல் அவுட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்ட்டாக தான் அதிகமாக இருக்குது. 6 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ யூபிஓ தான் 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு யூபிஓ தாட்டம் 1 இருக்குது. தமிழ் தலைவாஸ் இந்த வெற்றியின் மூலம் யூபிஓவை ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. வர மேட்சஸில் நரேந்தர் பார்த்தீங்கன்னா விளையாடுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் பாயிண்ட் டேபிளில் 9th பிளேஸில் இருக்காங்க. 13 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 7 மேட்ச் தோற்றுருக்காங்க. 33 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதே வெற்றியோட தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா வர மேட்சஸ்லாம் வின் பண்ணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட விளையாட போகிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது போன்ற கபடி அப்டேட் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.